ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது இதுதான் பிரச்சனையா? கவலையை விடுங்க, சூப்பராக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், வெந்தயம், சீரகம், சோம்பு, 4 மிளகு, வரமல்லி, மிளகா, பூண்டு, வெங்காயம், புளி, இவ்வளவு தான். நம்ம சூப்பராக குழம்பு வச்சிடலாம். இது எல்லாத்தையும் நான் பச்சையாகவே அரைச்சிட்டு வர போகிறேன். உங்களுக்கு வதக்கி அரைக்கணும்னா அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் எண்ணெயில் வதக்க தான் போகிறோம். அதனால் நான் ராவாகவே அரைச்சிட்டு வரேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் புளியும் கூடவே ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் சும்மா கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு மட்டும் 4 பீஸ் போட்டுக்கலாம். போட்டு இதை ஃபைனாக பேஸ்ட் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சுருங்க. எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இது வெளியிலேயே வச்சாலும் 1 மாதம் அளவு கூட கெட்டு போகாது. உங்களுக்கு எண்ணெய் இன்னும் வேணும்னா கூட ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், கடுகு கொஞ்சம் போட போகிறோம். கடுகு ஏன் போடுறோன்னா, தாளிப்புக்கும் தான் இத்தனை நாள் நீங்கள் நினச்சிருப்பீங்க. கடுகு கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க. ஏன்னா பெண் பிள்ளையை வச்சுருக்கவங்களுக்கு கடுகு பீரியட்ஸ் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்குங்க. உண்மையாகவே கடுகுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. கடுகில் குழம்பு வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பீரியட்ஸ் பிரச்சனை, வெள்ளைப்படுதல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சரியாகும். முடி கொட்டிக்கிட்டே இருக்குன்னா அது வளர்ச்சியை கூட கடுகு தூண்டுங்க. ஆனால் ப்ராப்பராக கடுகை மட்டும் வச்சு அந்த ரெசிபியை செய்யணும். இப்போது நம்ம போட்டுடலாம். நான் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் வெறும் மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் தான் சேர்க்க போகிறோம். காரம் எல்லாத்துக்கும் நம்ம போட்டுட்டோம். இனிமேல் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவுமே தேவையில்லைங்க. காய்கறி போட்டு வைக்கிற குழம்புல என்ன டேஸ்ட்டுங்க! இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். மாதக்கணக்கில் கூட இது கெட்டு போகாது. நம்ம வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சின்ன வெங்காயம் போடலாம். பூண்டும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. தண்ணி வேணும்னாலும் சேர்க்கலாம், தண்ணி வேண்டான்னாலும் இப்படியே பரட்டி கூட எடுத்து வச்சுக்கலாங்க. ஆனால் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த வெங்காயம் பூண்டுலாம் வேகிற வரைக்கும் விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் போல் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கம்மியாக வச்சாலாம் பத்தாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருக்கும் ஒரு ரவுண்டாவது வரணும். இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, வெங்காயம் பூண்டுலாம் வெந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். எப்படி இருந்ததுன்னு காட்டுறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்ச மசாலா வாசனை ஐயோ செம்மையாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.